நம்ம குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் சாம்பார் நான் இட்லியோடு தான் சர்வ் பண்ணுறேன். பீன்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒன்ஸ் சாம்பார் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு சாம்பார் செஞ்சுக்கலாம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார். கடுகு போட்டுக்கலாம், ஆயிலே காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரே ஒரு அனியன் போட்டுக்கலாம், கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், சீரகம் தூள் போட்டுக்கலாம். அனியன்ஸ் வதங்கினா டொமேட்டோ போட்டுக்கலாம். டொமேட்டோ வதங்கட்டும். டொமேட்டோ வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன் குக்கிங்கெல்லாம், ஆனால் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் போட்டால் தான் சாம்பார் கலர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம குழம்பு தூள் கூட போடல, சாம்பார் பவுடரும் போட போகிறதில்ல, வெறும் சில்லி பவுடரு சீரகம் தூள் தான் போட்டிருக்கோம். பீன்ஸ் போட்டுக்கலாம். பீன்ஸ் ஆயில் மசாலாலே போட்டு கொஞ்சம் வதக்கிட்டோம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்து நான் வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம தக்காளி வதக்கும் போது கல் உப்பு போட்டு தான் வதக்கணும். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுங்க. க்ளோஸ் பண்ணலாம். ஸ்டீம் வரட்டும், ஒரு 4 ஸ்டீம் வரட்டும். பருப்பு சூப்பராக வந்துடுச்சு. பருப்பு பீன்ஸ் சாம்பார் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சாம்பார் கன்சிஸ்டன்சி பாருங்கள். நான் பருப்பு இப்படி தான் இருக்கணும். நான் 3 to 4 விசில் விட்டேன். பருப்பு இப்படி இருந்தாக்கா நம்மளுக்கு சாம்பார் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு இல்லை, டின்னருக்கு கூட நம்ம டிஃபன் சாப்பிட்றதா இருந்தால் டின்னருக்கு இது டிஃபன் சாம்பார் மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்லாம். சர்வ் பண்ணலாம். நம்ம குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் சாம்பார் நான் இட்லியோடு தான் சர்வ் பண்ணுறேன். இட்லி எப்படி செய்யறதுன்ற ரெசிப்பியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் வாட்ச் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். பாரு, இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சுடு சுடு இட்லி சாம்பார். இந்த டிஃபன் பாக்ஸ் போடுறதுனா கூட டிஃபன் பாக்ஸில் நம்ம இப்படியே போட்டு நம்ம கொடுத்து அமிச்சோம்னா அது நல்லா இந்த சாம்பார் இட்லி நல்லா ஊறிட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சாம்பார் குவிக் அண்ட் ஈஸியாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு சாம்பார் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது கொஞ்சம் கீ விருப்பப்படுறோம், கீ கூட போட்டுக்கலாம்.